கனடாவில் நான் என்ன ஜாப் செய்கிறேன் பார்ட் 8 வீடியோ அது. பார்ட் 1, 2, 3 எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி விரும்புவீங்கன்னு சொன்னால் இந்த கீழே இருக்கிற இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. வெள்ளைஞ்சொல்லை மேங்கடா இருக்கேன்னு சொல்லி கேட்பீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஆஃபீஸில் இருக்கிறேன். எஸ், நான் ஃபைனலி இன்சூரன்ஸ் புரோக்கராக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்ட் 7 வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ரிபோ எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி. ஸோ பாஸ் பண்ணது பிறகு நிறைய ப்ரோக்கரேஜ், அதாவது நான் இந்த ஃபுல் பிளேலிஸ்ட்டையும் பார்த்தாக்கள் வழங்கியிருக்கும். நான் எங்கே கார் இன்சூரன்ஸ் எடுத்தனோ அதே ப்ரோக்கரேஜில் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். எஸ், எனக்கு அதே சேம் ப்ரோக்கரேஜில் தான் இப்போ ஒர்க்கும் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்சூரன்ஸ் புரோக்கராக ஆகணும்னு சொல்லி நான் டிசைட் பண்ணினதில் இருந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் புரோக்கராக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 6 மாதம் எடுத்துருக்கு. யோசிச்சு பாருங்கள். இப்போ ஸ்ரீலங்காவிலலாம் நம்ம ஏதாவது ஒரு ஜாப் ஒன்று ட்ரை பண்ணுறோம்னு சொன்னால், அதாவது டிசைட் பண்ணி ட்ரை பண்ணுறோம்னு சொன்னால் மேக்ஸிமம் 1-2 மந்த்ஸுக்குள்ளேயே நம்மளுக்குரிய ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொன்னால் ஜாப் எடுத்துடலாம். ஆனால் கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விஷயத்துக்குமே டிலே தான். இந்த ப்ராசஸ் எல்லாம் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணினது எப்போன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2025 ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்டா மேயில் நான் ஸ்ரீலங்காவிலேருந்து ஜூன் ஆரம்ப ஃபர்ஸ்ட் வீக் தான் இங்கே வந்தேன். வந்ததுக்கு பிறகு தான் ரிசர்ச் ஒன்று பண்ணி பார்க்கக்குள்ள இன்சூரன்ஸ் ப்ரோக்கர் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்கிட்ட இருக்கிற லீட் ஜென்ரேஷன், ஸ்கில், கண்டென்ட் க்ரியேஷன் இதோட அலைன் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட அலைன் பண்ணி போனிக்கு. ஸோ நான் ஏன் இன்சூரன்ஸ் ப்ரோக்கருங்கிற இந்த ஜாப்பை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லி மற்ற பாட்டுகளில் சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ ஜூனில் ஸ்டார்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஒரு தரம் எக்ஸாம் எழுதி அது காணாமல் விட்டு திரும்ப ஒரு கோச்சிங் சென்டருக்கு போய் படித்து 1 மந்த், அதுக்கு பிறகு எக்ஸாம் எழுதி எக்ஸாமில் பாஸ் பண்ணின உடனே தான் அந்த பார்ட் 7 வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள். அந்த பார்ட் 7 வீடியோ போட்டதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன், நிறைய இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணினேன். அதாவது பிரான்ச்சஸ், நிறைய பிரான்ச்சில் ஒரு 12 பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த 12 பிரான்ச்சில் 4 பிரான்ச், அதாவது கோல்ட் இமெயில் தான் அனுப்பியிருந்தேன். ஓகே, அவங்க ஹையர் பண்ணுறாங்களா இல்லையாங்க ஐ டோன்ட் நோ. நான் ஜஸ்ட் அவங்க எல்லாருக்குமே கோல்ட் இமெயில், இதுதான் என் ப்ரொஃபைல், இதுதான் என் போர்ட்ஃபோலியோ, இப்படி தான் நான் ரிபோ எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறேன், உங்களோட பிரான்ச்சில் ஜாயின் பண்ணது இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், ஸ்பான்சர் பண்ணுவீங்களான்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். அதில் 4 பிரான்ச் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. அந்த 4 பிரான்ச்லேயுமே நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த 4ல் 3ல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒர்க் தரத்துக்கு ஓகே பண்ணிட்டாங்க. அப்படி ஓகே பண்ணது பிறகு அந்த 3ல் எனக்கு எது பெஸ்ட்டுன்னு பட்டிக்கோ, எனக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துக்கோ அந்த பிரான்ச்சில் நான் இப்போ ஓகே நான் வரேன்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்து அவங்க எனக்கு ரிபோ ஸ்பான்சர்ஷிப்புக்குரிய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணினாங்க. அப்படி ரிபோ ஸ்பான்சர்ஷிப்புக்குரிய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்பான்சர்ஷிப் ஃபார்ம் ஒன்று எடுத்து அதை ஃபில் பண்ணி அதை நான் அனுப்பி அதுங்கேருந்து அவங்க ஒரு 2 or 3 வீக்ஸுக்கு போகிறோம் அதை ரிப்ளை பண்ணி அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அனுப்பி அதுக்கப்புறம் அது அப்ரூவல் ஆகி வரதுக்கு இன்னொரு 1 or 2 மந்த் போயிட்டு. ஸோ 6ஆம் மாதம் ஸ்டார்ட் பண்ணின ஜேர்னி கடைசியாக இந்த டிசம்பர் 15ஆம் தேதி ஃபைனலாக ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 1 மந்த்துக்கு ஆஃபீஸுக்கு கட்டாயம் வந்து ஒர்க் பண்ணணும். 1 மந்த்துக்கு பிறகு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். விரும்பினா இங்கே ஆஃபீஸுக்கு வரலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேசிஸ்லேயே நான் ஒர்க் பண்ணி கொள்ளலாம். ஸோ நீங்கள் ஒன்டேரியோவில் இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் ஹோம் இன்சூரன்ஸ், ஆட்டோ இன்சூரன்ஸ், டெனன்ட் இன்சூரன்ஸ், பிஸ்னஸ் இன்சூரன்ஸ், இதில் என்ன இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் என்னை கண்டெக்ட் பண்ணலாம். நான் உங்களோட ப்ரொஃபைலை கனடாவில் இருக்கிற 30+ கம்பெனியில் செக் பண்ணி எந்த கம்பெனி உங்களுக்கு பெஸ்ட்டான இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கிறத எடுத்து உங்களுக்கு நான் செஞ்சு தருவேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் புரோக்கர், இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இல்லை. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னா ஜஸ்ட் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட கம்பெனியில் உங்களுக்கு என்ன ரேட் வருதோ அதை மட்டும்தான் தருவாங்க. ஆனால் நான் இன்சூரன்ஸ் புரோக்கருங்கிறதால எங்களோட ப்ரோக்கரேஜ் மல்டிபிள் கம்பெனிஸ், அதாவது 30க்கும் மேற்பட்ட கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ அந்த 30 கம்பெனிலே நான் செக் பண்ணி அந்த 30 கம்பெனியில் எந்த கம்பெனி பெஸ்ட்டான ரேட் தருதுங்கிறத நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். கரண்ட்டாக நீங்கள் பே பண்ணிட்டுருக்கிற இன்சூரன்ஸ் ரேட் நல்ல இன்சூரன்ஸ் ரேட் தான் பே பண்ணிட்டீங்களா, இதை இன்னும் குறைக்கலாமா, அப்படி இல்லாட்டி இதை விட ரிஸ்க்கை இன்னும் நல்லா மேனேஜ் பண்ணுற மாதிரி ரிஸ்க்கை இது செய்யலாமான்னு சொல்லி செக் பண்ணணும்னு சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி இதை நீங்கள் பே பண்ணிட்டுருக்கிற ரேட் ஓகேயா, அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது கம்பெனி பெட்டரான ரேட் ஆஃபர் பண்ணுறாங்களா, அப்படி இல்லாட்டி பெட்டரான சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்களா சொல்லி ஃபுல்லாக செக் பண்ணி உங்களுக்கு சொல்லுவேன்.
ஸோ என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என் நேமில் இருக்குது, என் நம்பர், அப்படி இல்லைன்னு சொன்னால் என் பயோவில் இருக்குது, அப்படி இல்லைன்னு சொன்னால் டிரெக்ட் மெசேஜ் பண்ணால் கூட என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஆட்டோ ரிப்ளே வரும். எனக்கு கால் எடுக்கலாம். அப்படி கால் அடிப்பீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருந்து 2-3 டீட்டெயில்ஸ் கேட்பேன். அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்புவீங்கன்னு சொன்னால் நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கால் வருதுன்னு சொல்லி அனுப்பிடுவேன். அப்படி உங்களுக்கு கால் எடுக்க விருப்பம் இல்லாட்டியும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது, அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் போட்டாலும் என்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஸோ நீங்கள் தேவையான கோட்டை செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கனடாவில் நான் என்ன ஜாப் செய்கிறேனுங்கிற இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவோட நிறைவடையுது. இந்த பிளேலிஸ்ட்டில் கண்டினியூஸாக இன்சூரன்ஸ் ரிலேட்டடான டிப்ஸுகள், ட்ரிக்ஸுகள், எப்படி இன்சூரன்ஸை குறைக்கலாம், எப்படி உங்களுடைய இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூடாமல் இருக்கிறதுக்குரிய பெஸ்ட்டான டிப்ஸுகள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள் இருந்தால் நல்லங்கிற எல்லா விஷயத்தையுமே சின்ன சின்ன பைட் சைஸ் கண்டென்ட்டாக கண்டினியூஸாக இதே ப்ளேலிஸ்ட்டில் போட்டுட்ருப்பேன். ஸோ இன்னும் ஃபாலோ பண்ணாதாக்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ தேவைப்படாட்டியும் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படலாம். ப்ளஸ் என் ஃபோன் நம்பரை 80% இன்சூரன்ஸ் என்று சொல்லி உங்களோட கண்டெக்டில் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் எப்போயாச்சும் யாரும் உங்கள்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் கேட்டாலோ அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவைப்படக்குள்ள இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டியும் நீங்கள் உங்களோட கண்டெக்டில் போய் இன்சூரன்ஸ் என்று தேடக்குள்ள என்ற நம்பர் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இதோட இந்த சீரீஸை இதோட எண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.